கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 ஆங்கில பாடத்தின் மொடியூல் தொடர்பாக எழுந்துள்ள நிலைமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் கல்வி அமைச்சும் தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளன. இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அந்த விசாரணைகளில் வெளிவந்த விடயங்கள் மற்றும் கல்வி சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய தரப்பினருடன் நடத்தப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் தரம் 6க்கான சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். தரம் 6 ஆங்கில பாட மொடியூலில் உள்ள சில விடயங்கள் மற்றும் ஏனைய சில காரணங்கள் தொடர்பில் சமூகத்தில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். இந்த குழப்பத்திற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. சிலர் இதனை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்றனர், சிலர் வழக்குகளில் இருந்து தப்பிக்க பயன்படுத்துகின்றனர், இன்னும் சிலர் இழந்த அதிகாரத்தை பெறுவதற்கான வழியாக இதனை பயன்படுத்துகின்றனர். இதனால் இந்த பாடத்திட்டம் தொடர்பில் சமூகத்தில் ஒரு குழப்ப நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் என்ற ரீதியில் குறைந்தபட்ச அவநம்பிக்கையேனும் வைத்துக் கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கமைய தரம் 6 ஆங்கில பாட மொடியூல் தொடர்பான நிலைமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனியாக விசாரணை நடத்தியது. கல்வி அமைச்சும் தனியாக விசாரணை நடத்தியது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை கல்வி அமைச்சுக்கான முதற்கட்ட விசாரணை அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அதேபோன்று ஜனாதிபதி கல்வித்துறையுடன் தொடர்புடைய பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வல்லுநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். இந்த அனைத்தினதும் அடிப்படையில் அமைச்சரவை பின்வரும் தீர்மானங்களை எடுத்துள்ளது. 5 தூண்களை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 1க்கான சீர்திருத்தங்கள் மாற்றமின்றி முன்னெடுக்கப்படும். தரம் 6 ஆங்கில மொழியுலை மீள்பரிசீலனை செய்ய கால அவகாசம் எடுக்கப்படும். இதற்கமைய தரம் 6க்கான சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படாமல் 2027ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படும். இந்த பிரச்சினைக்குரிய தரம் 6 ஆங்கில மொழியுள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபையூடாக பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக உடனடி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அது தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் தயார். இந்த தீர்மானங்கள் தொடர்பில் நேற்று கூடிய அமைச்சரவை கவனம் செலுத்தியது. அது தொடர்பில் ஆழமாகவும் விரிவாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதற்கமைய அமைச்சரவை தீர்மானங்களை எடுத்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் பல சிக்கல்களை நிவர்த்திக்க முடியும். கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் பாராளுமன்றத்தில் 2 நாள் விவாதத்தை வழங்க தயார் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்தார். ஜனவரி 22 மற்றும் 23 ஆகிய திகதிகளில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை நடத்த நாம் தயார். 2 நாட்கள் போதாது என்றால் மேலதிக நாட்களை கூட வழங்க முடியும். இந்த விவாதத்தை நடத்துவதே எமது எதிர்பார்ப்பு. எதிர்க்கட்சியினர் பிரதமருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தால் எம்மால் கல்வி சீர்திருத்தத்தின் உண்மையான யதார்த்தத்தை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். யார் இதனை செய்தார்கள் என்பதுதான் நாட்டுக்கு தேவை. இதில் அரசாங்கத்தின் தலையீடு இருக்கிறது அல்லது அதிகாரிகள் செய்தார்களா அல்லது அரசாங்கத்தை அசௌகரியத்துக்கு உட்படுத்த சதி செய்பவர்கள் செய்தார்களா? எதிர்க்கட்சியினர் இதனை செய்தார்களா? இந்த நாட்டுக்கு எப்போது உண்மையை கூறுவீர்கள்? நிறுவப்பட்ட அமைச்சரவை குழுவும் அதே போன்று குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இவ்வாறு பொறுப்பற்று செயற்பட்ட அதிகாரிகள் தொடர்பில் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கமைய NIA தான் இதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இது தொடர்பில் எடுக்க வேண்டிய உயர்மட்ட நடவடிக்கை NIA-யினால் எடுக்கப்படும். இந்த விடயத்தின் ஊடாக பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெறுகின்றதா? அந்த நிலைமைக்கு அமைய அந்த துஷ்பிரயோகத்தின் பாரதூரமான அளவை தீர்மானிக்க வேண்டும். ஆனாலும் இவ்வாறு பொறுப்பற்று செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். தற்போது CID-க்கு சென்றீர்கள் அல்லவா? ஏன் அந்த அதிகாரிகளுக்கு அரசாங்கத்துக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் ஏற்படக்கூடும்? கைது செய்வதையும் செய்யாமல் இருப்பதையும் குற்றப்புலனாய்வு திணைக்களமே தீர்மானிக்கும். நீதிமன்றத்திற்கு விடயங்கள் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்படும். தற்போது கல்வி அமைச்சு என்ற ரீதியில் NIA-விற்கு செய்யக்கூடிய விடயங்களை அவர்கள் எதிர்காலத்தில் செய்வார்கள். அவ்வாறென்றால் அவர்களை அடையாளம் கொண்டு அதனை வெளிக்கொணர முடியாத பிரச்சனை ஏதேனும் இருக்கிறதா? எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஒன்று, NIA-யில் தலைமைத்துவம் வகித்த அதிகாரி ராஜினாமா செய்துள்ளார். அதே போன்று இந்த பாடத்திட்ட சீர்திருத்தத்தின் போது பொறுப்பற்று செயற்பட்டமை தொடர்பில் மேலும் அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர்கள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவரின் பெயர் என்னவென்பது கல்வி அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இதேவேளை பல ஆசிரியர் சங்கங்கள் ஜனாதிபதியை சந்தித்து புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் இன்று கலந்துரையாடியுள்ளன. கலந்துரையாடலின் பின்னர் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கருத்து தெரிவித்தனர். ஆசிரியர் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர் எல்லாரும் முகம் கொடுக்கிற பிரச்சனை சம்பந்தமாக பேசியிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது நடைமுறைப்படுத்த சொல்லி, அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் திரும்ப இதுக்கான செயல்பாடுகள் போவோம். நாங்கள் இது எங்கிட்ட ஒரு வெற்றியாக நாங்கள் காட்டுறது இல்லை. இது கல்வியாளர்கள், கேம்பஸில் உள்ள சங்கங்கள், விரிவியலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்ச ஒரு அழுத்தம் தான் இது. கல்விகளது மாற்றம் பாரிய மாற்றம் அல்ல. இந்த பாடத்திட்ட சீர்திருத்தம் மாத்திரம் ஒத்திவைக்கப்படுகிறது. ஆனால் இது 5 மையங்களினால் செயற்படுத்தப்படும் ஒரு மாற்றம் என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் நாம் இதுவரையில் வந்த பயணத்தை, குறிப்பாக இந்த தொழிற்சங்கங்கள், அதேபோல் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இந்த சமூகத்தில் உள்ள பிற நேர்மையான மக்கள், பல்வேறு அறிஞர்கள் மற்றும் இந்த பிரச்சனைகள் குறித்த உண்மைகளை நாம் திரும்பி பார்க்கும் போது இந்த யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து குறைபாடுகளை சீர் செய்து அடுத்த ஆண்டு முதல் இந்த பாடத்திட்டத்தை சீர்திருத்தத்தை செயற்படுத்துவதே எங்கள் நோக்கமாகும்.